மடானி மாட் பல்பொருள் விற்பனை மைய திட்டம் சிறு விற்பனையாளர்களை புறக்கணிக்காது என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இத்திட்டம் போட்டியாக அல்லாமல் உள்ளூர் கடைகளுக்கு ஆதரவாக செயல்படும் என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN கூறியிருக்கிறது. மடானி மாட் கடைகள் அரசாங்கத்தால் நேரடியாக நடத்தப்படுவதில்லை. மாறாக தனியார் தொழில் முனைவோருக்கு உரிமம் வழங்கப்படும் முறை இதில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அணுகுமுறை மூலம் சிறு வணிகர்கள் தங்கள் கடைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் மலிவான விலையில் பொருட்களை பெறவும் வாய்ப்பு கிடைக்கும் என துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலி தெளிவுபடுத்தினார். இத்திட்டம் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் வழங்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பில் உள்ள சிறு விற்பனையாளர்களும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் என அவர் கூறினார். கடந்த வாரம் பிரதமர் தொடக்கி வைத்த இந்த மடானி மாட் கடைகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு ஈராண்டுகளில் 600க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டிருக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.